ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபீஸ். இப்போ நம்ம ஷாலிஸ் ரெசிபீஸில் ஒரு ஹெல்த்தியான ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம திணை அரிசியை வச்சு தான் ஒரு ஆரோக்கியமான புட்டு பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மார்னிங் டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கானாலும் சரி, ஈவினிங்கில் பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான நீங்கள் ஸ்நாக்ஸ் கொடுத்து பாருங்கள். ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். திணை அரிசி வந்து நான் 1 கப் எடுத்திருக்கேன். இது திணை அரிசின்னு தான் கிடையாது. நீங்க குதிரவாளி அரிசி, சாமை அரிசி இந்த மாதிரி உங்களுக்கு எது விருப்பமோ அதில கூட பண்ணிக்கலாம். இது 1 கப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிருங்க. ஒரு 4, 5 டைம் நல்லா பெசஞ்சு பெசஞ்சு வாஷ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அதில இருக்க அழுக்கெல்லாம் வரும். நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 8 மணி நேரம் இத வந்து நம்ம ஊற வைக்கணும். நீங்க நைட் ஊற வச்சுருங்க. நல்லா 8 மணி நேரம் ஊறின பிறகு காலையில இந்த தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஃபேன் கீழே வந்து ஒரு கிளாத் போட்டுக்கு, காட்டன் கிளாத்தை போட்டு அதில் நல்லா நம்ம ஊற வச்ச அரிசியை பரப்பி விட்டுருவோம். நல்லா கை வச்சா நல்லா வந்து ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு, அதாவது தொடும்போது லைட்டாக ஈரம் இருக்கா மாதிரி இருக்கணும், ஆனால் நல்லா காஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஆன பிறகு நம்ம வந்து இதை ஒரு ஃபைன் பவுடராக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பவுடர் உங்களால் எந்த அளவுக்கு மிக்சியில் ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இத வந்து நல்லா உதிர்த்து விட்டுருங்க. கொஞ்சம் கெட்டி கெட்டிமா இருந்தா கூட லைட்டா உதிர்த்து விட்டுட்டு, இப்ப இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் வந்து துருவி சேர்த்துக்குங்க. அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இது கூட வந்து நம்ம தண்ணி வந்து ஒரு 3, 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். ரொம்ப நெறைய சேர்த்துறக்கூடாது. நம்ம வந்து நார்மல் கொழுக்கட்டைலாம் பிடிப்போம்ல, நம்ம புட்டு செய்கிறதுக்கு கொழுக்கட்டை டைப்பு வந்து பிடிச்சி பார்ப்போம். உதிர்த்து விட்டால் நல்லா உதிரணும். அந்த மாதிரி இதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு இதை தண்ணி ஊற்றி பிசைஞ்ச பிறகு உங்களுக்கு ரொம்ப கெட்டி கெட்டிமாக இருக்குது அப்படின்னா புட்டு நல்லா இருக்காது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுங்க, இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு லைட்டாக அந்த பல்ஸ் மோடில் ஓட்டிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு வந்து புட்டு கிடைக்கும். உங்களுக்கு பிசையும் போது ரொம்ப கெட்டி கெட்டிமா இருந்தா மட்டும் அந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் வந்து கிண்ணத்துல புட்டு பண்றேன். நீங்க இதே வந்து கொழா புட்டு பண்ணலாம். உங்களுக்கு எது வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 2லயும் செஞ்சு காட்டிடுறேன். இந்த மாதிரி கிண்ணம் புட்டு எடுத்து கீழ வந்து அத பிளேட்டை வச்சுட்டு கொஞ்சமா தேங்காய் துருவல் போட்டுட்டு இதுக்கு மேல நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை வந்து நல்லா ஃபில் பண்ணிட்டு இந்த மாதிரி இட்லி குக்கர் எடுத்துக்குங்க. இட்லி குக்கர்ல வந்து தண்ணி ஒரு 1/4 வாசி அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா பாயில் ஆக விட்டுருக்கேன். இப்போ இட்லி மூடியில வந்து நம்ம ரப்பர் போட்டு தான் செய்யணும். சில பேர் வந்து எப்படி பண்ணணும் பிகினர்ஸ்க்கு தெரியாம இருக்கும். ரப்பர் போட்டுக்குங்க. ஆனா விசில் போடுற இடத்துல நம்ம வந்து இந்த கிண்ணத்தை வந்து வைக்க போறோம். கரெக்டா அந்த ஹோல்ஸ் வரா மாதிரி வச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இது ஒரு நிமிஷத்திலேயே பார்த்தீங்கன்னா, நல்லா புகை வர ஆரம்பிக்கும் பாருங்க. மேல எல்லா இடத்துலயும் புகை வர ஆரம்பிச்ச பிறகு என்ன பண்ணுங்க, மீடியம் ஃப்ளேம்ல வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 6 to 7 நிமிஷம் வந்து நீங்க வந்து இத நல்லா பாயில் பண்ணிக்கங்க. இது நல்லா குக் ஆன பிறகு எடுத்து நீங்க ஒரு பிளேட்டுக்கு போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். இத வந்து 2 வகையா நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம நார்மலா புட்டு வந்து தேங்காய், சர்க்கரை போட்டு சாப்பிடுவோம். அந்த மாதிரியும் பயன்படுத்திக்கலாம். இல்ல கடலைக்கறி இந்த மாதிரிலாம் நீங்க வச்சு சாப்பிடவும் இத வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். 2 வகையிலுமே இது சூப்பரா இருக்கும். இப்ப இனிப்புல பண்றத நான் செஞ்சு காட்டுறேன். புட்ட வந்து நல்லா உதிர்த்து விட்டுட்டு, நான் இன்னைக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டது நீங்க சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். விருப்பம் இருந்தா முந்திரி, திராட்சை கொஞ்சமா நெய்ல வறுத்து சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், 2 வகையான புட்டும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து கடலைக்கறி போட்டும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி இனிப்பாவும் பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிஸ், அதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.